பனானா அடை பண்ணுறதுக்காக 1.5 பனானா எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வாழை இலை எடுத்து 2 சைடும் அதையும் வாட்டி வைக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் அதையும் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து காஷ்யூ நட்ஸ், முந்திரி, டேட்ஸ் இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்தெடுக்கலாம். அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை நெய்யோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். 1/4 கப் துருவின தேங்காய் அதை முதல்ல கலந்து விட்டுட்டு 1/4 கப் ரவா அதையும் ரவையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாகை இதோட சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசிமா, 1 பிஞ்ச் சால்ட், 6 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொண்டே இருக்கலாம். இது ரெடியாக இருக்கு. ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவில் வாழை இலையில சுற்றி வச்சுட்டு ஸ்டீமரில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான அடை ரெடி ஆயிட்டு.